மை நேம் இஸ் ராகுல். ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஈக்விட்டி சர்டிஃபைட் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டாக இருக்கேன். ஓகே, ஸோ 6 இயர்ஸ் இல்லை, எனக்கு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் லெவல் ஆல்மோஸ்ட் 2018 அந்த டைம்ல தான் நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜஸ்ட் இனிஷியலா ஓகே ஷேர் ப்ரைஸ் சீப்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்டாக்ஸை வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். 2018 ஆல்மோஸ்ட் என்னோட யூஜி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் வாங்கின ஷேர்ஸ் எதுவுமே எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அண்ட் தென் படிப்படியாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து கம்மியாயிட்டே வர ஆரம்பிச்சது. அண்ட் தென் 2018 எண்ட்லேருந்து ப்ராப்பராக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஈக்விட்டினா என்ன, பாண்ட் மார்க்கெட்னா என்ன, மணி மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பாண்ட் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, அண்ட் தென் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் நான் வாங்கியிருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்லேயே. நிறைய டாப் மென்டார்ஸ் கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நிறைய புக்ஸ் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கவர் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஓவராலாக ஒரு கிளியரான ஐடியா வந்து எனக்கு கிடைச்சது. ஓகே, நான் சர்டிஃபைடு ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸாம்ஸும் நான் கவர்மெண்ட்ல கிளியர் பண்ணி அதோட சர்டிஃபிகேஷன்ஸும் நான் வாங்கியிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன் கூட நான் டைஅப்பும் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் 2019க்கு அப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. சார் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அப்போ ஏன் சார் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ப்ராப்பரான ஐடியா கிடையாது. பட் நம்ம பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம ரியல் எஸ்டேட், கோல்டு இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக நாம இந்த ஸ்டாக் மார்க்கெட்னாலே பயம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு கேம்பிளிங், அது பணம் சம்பாதிக்க முடியாது, இருக்கிற பணமும் போயிடும், இப்படிதான் நம்ம சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த மித்தை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நான் என்னுடைய கிளாஸஸ் வந்து பர்டிகுலராக நம்ம தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கிலீஷில் எடுக்கிறதுக்கு நிறைய இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணணும். பேட் கம்பெனிஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை குறை சொல்லிட்டு இருக்காங்க பீப்புள். ஓகே, ஸோ நான் வந்து ப்ராப்பராக பீப்புளை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தமிழில் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய இன்ஸ்டியூட்டில் 20-25,000க்கு இந்த கோர்சஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு ஒரு பேஷன், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்ன மாதிரியான ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டர்ஸாக அவங்கள கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் எய்ம். ஓகே, ஸோ அதனால தான் நான் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2018-19 நான் பேக் டு பேக் பெரிய சக்ஸஸ் பார்த்தேன். நிறைய மல்டி பேக்கர் கம்பெனிஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். 15 டேஸ் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கிளியராகவும் இன்டெப்த்தாகவும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். ஸோ நோ டவுட் இந்த 15 டேஸ் முடிச்ச உடனே பெட்டரான பொசிஷன்ல இருப்பீங்க. செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்ல இருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸும் நீங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய குரூப் அப்படியே தான் இருக்கும், டெமாலிஷ் ஆகாது. கிளாஸஸ்க்கு அப்புறமே நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கிளியர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம இன்னையோட செஷனுக்குள்ளார போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் டே 1 கிளாஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக இருக்கு? ஓகே, நிறைய பேருக்கு இதுவே தெரியல. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக இருக்குங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் எதுக்காக இருக்கு அப்படின்னா, டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் பிஸ்னஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் நிறைய கம்பெனி இருக்கு. நிறைய கம்பெனி பெரிய அளவில் டெவலப் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். அப்போ ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா அந்த கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸுக்கு தேவையான பணத்தை என்ன பண்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட் மூலியமா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கம்பெனி நேம் வந்து ஏபிசி லிமிடெட். ஓகே, என்னோட கம்பெனி நேம் வந்து ஏபிசி லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட கம்பெனியில் நான் பிஸ்கெட் தயாரித்து வித்துட்டு இருக்கேன். ஓகே, பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகே, அப்போ நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற டைமில் என்கிட்ட வெறும் 50 ரூபாய் தான் இருக்குது. வெறும் 50 ருபீஸ் தான் நான் வச்சுருக்கேன். இதில் இந்த 50 ருபீஸ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது 50 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 100% ஷேர் ஹோல்டர் யாரு? 100% ஷேர் ஹோல்டர் யாரு? எனக்கு சேட்ல வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. இன்டராக்டிவ் செஷனாக நான் கொண்டு போவேன். சேட்ல என்ன இருந்தாலும் நீங்கள் சேட்ல டைப் பண்ணலாம். 100% ஷேர் ஹோல்டர் யாரு? நான் தான். ஏன்னா அந்த 50 ருபீஸுமே என்னுடைய பணம். கரெக்டா? ஸோ 50 ருபீஸுமே என்னுடைய பணம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட பிஸ்கெட்டுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இங்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்கு. நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, இந்த ஏரியாவை தாண்டி சென்னையிலலாம் நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு பிளான்ட் தான் நான் வச்சிருக்கேன். ஒரே ஒரு யூனிட் தான் என்கிட்ட இருக்கு. இதை ஒரே யூனிட் வச்சு நிறைய பிஸ்கெட் தயாரித்து சென்னை வரைக்கும் என்னால் சப்ளை பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி,
அவ்வளோ பிஸ்கெட்ஸ் வந்து என்னால் தயாரிக்க முடியல. அடிஷ்னலாக எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்னொரு 50 ருபீஸ் தேவைப்படுது பிஸ்னஸுக்கு. அப்போ 50 ருபீஸ் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 50 க்ரோர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் சின்ன எக்ஸாம்பிள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக 50 ருபீஸ்னு எடுத்திருக்கேன். ஒரு யூனிட்னா ஆல்மோஸ்ட் 50 க்ரோர்ஸ் பக்கம் மணி வந்து தேவைப்படும். அப்போ இன்னொரு 50 ருபீஸ் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, சில ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகிற டைமில் நிறைய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 லேக் 20 லேக் 1 crore வரைக்கும் கூட பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயும் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ இன்னொரு 50 ரூபாவை நான் யார்கிட்ட போய் ரைஸ் பண்றேன் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து ரைஸ் பண்றேன். ஓகே, ஸோ எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, என்னுடைய கம்பெனிஸோட ஷேர்ஸை வித்து எனக்கு என்னுடைய பிஸ்னஸுக்கு தேவையான பணத்தை என்னால் ஈஸியாக ரைஸ் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது, 50 ருபீஸ் வந்து இன்னொரு பிளான்ட் ஓப்பன் பண்ண எனக்கு தேவைப்படுது. நான் என்ன பண்றேன்னா 50 ஷேர்ஸை கிரியேட் பண்றேன், உருவாக்குறேன். 50 ஷேர்ஸை நான் உருவாக்கி என்னுடைய ஒரு ஷேர் வந்து 1 ருபி, என்னோட கம்பெனியோடைய ஒரு ஷேர் வந்து 1 ரூபா. ஸோ 50 ஷேர்ஸை விற்று 1 ரூபாய்க்கு விற்று நான் 50 ருபீஸ் அப்படிங்கிற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், கலெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பிஸ்னஸுக்கு தேவையான 50 ருபீஸ் என்ன ஆச்சு, அந்த கம்பெனிக்கு 50 ருபீஸ் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? அப்போ ஏர்லியரா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கம்பெனியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100 ருபீஸ் ஆயிடுச்சு. அதில் இப்போ ஷேர் ஹோல்டிங் எப்படி இருக்கு, ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் இப்போ எவ்வளோ இருக்கு, அண்ட் தென் பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கு. ஸோ இங்கே ப்ரமோட்டர் இருக்காங்க, இங்கே பப்ளிக் இருக்காங்க. முன்னாடி வெறும் 50 ருபீஸ் வச்சிருக்கிறப்போ 100% ஷேர் ஹோல்டர் யாருன்னா ப்ரமோட்டர் தான். இவர் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரமோட்டர்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் யாரு ஸ்டார்ட் பண்றாங்களோ அவர் பேர் ப்ரமோட்டர். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ சேட்ல ஆன்சர் பண்ணுங்க. கரெக்டாக 50-50 ஆயிடுச்சா? கரெக்ட். ஸோ ப்ரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் இப்போ 50% இருக்கு, பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் 50% இருக்கு. அப்போ இதனால கம்பெனிக்கு தேவையான 50 ரூபாய் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன ப்ராஃபிட், இந்த ஷேர்ஸ் நான் ஏன் வாங்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கம்பெனியில் 10 ஷேர்ஸ் நான் வாங்கியிருக்கேன். 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் இன்டூ 1 ருபியில் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 ருபீஸ். 10 ஷேரையும் நானே வாங்கிட்டேன். ஓகே, யாரோ ஒரு என் ஃப்ரெண்டு கூட வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அதோட கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ஆஃப்டர் மேபி ஒரு 1 இயர் இருக்கலாம், 2 இயர் இருக்கலாம், அதே சேம் 10 ஷேர்ஸ் உடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் ஆயிடுச்சு. 1 ரூபாய் இருந்த ஸ்டாக் இன்னைக்கு 5 ருபீஸ் ஆயிடுச்சு. என்னுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, 50 ருபீஸா எனக்கு இன்னைக்கு இருக்கு. நான் அன்னைக்கு இப்போ 10 ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இன்னைக்கு அது 50 ருபீஸா இருக்கு. எப்படி எப்படி இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, கரெக்டா? ஸோ ஏன் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த கம்பெனி எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதோ, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க, எவ்வளோ பிஸ்கெட்டை விற்கிறாங்க, கம்பெனியோட டெவலப்மெண்ட்டு. கரெக்டா? இப்போ பிரிட்டானியா வந்து எத்தனை ப்ராடக்ட் விற்கிறாங்க, பிரிட்டானியா ஒரு பிஸ்கெட் தான் இருக்கா, நிறைய பிஸ்கெட் இருக்கு. நெஸ்லே எடுத்துக்கோங்களேன், நெஸ்லேங்கிற ஒரு கம்பெனி இருக்கு, எத்தனை ப்ராடக்ட் அவங்க விற்கிறாங்க. அப்போ போக போக அந்த கம்பெனி நிறைய ப்ராடக்ட் விற்க ஆரம்பிப்பாங்க, கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக ஆக நிறைய மக்கள் அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்குவாங்க. ஸோ ஷேர்ஸ் வாங்குறதுனால அந்த டிமாண்ட்னால என்ன ஆகுது, ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ சிம்பிள் கான்செப்ட், நிறைய பேர் அந்த ஷேர்ஸ் பை பண்றாங்க, கம்பெனி நல்லா இருக்கு, ஸோ நிறைய பேர் ஷேர்ஸை வாங்குறாங்க, அதனால இந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகுது, மேலே போகுது. நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. ஓகே, கம்பெனிக்கு ஃபண்டு கிடைக்குது, நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்கு. ஸோ இதுதான் பேசிக் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷனிங். when it started in இந்தியா, அப்போ இந்தியாவில் 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. என்னுடைய கம்பெனியை இந்த ஏபிசி லிமிடெடை கொண்டு போயிட்டு நான் 2 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ணலாம். ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, இன்னொன்று நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அப்போ எக்ஸ்சேஞ்சில் என்ன இருக்கும், நிறைய கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து அங்கே இருக்கும். நம்ம ஷேர்ஸ் வாங்குறது யார்கிட்டேருந்து வாங்குவோம், இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கிட்டேருந்து தான் வாங்குவோம். கிளியர்? 2 எக்ஸ்சேஞ்ச். அப்போ இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரொம்ப ஓல்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1875 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஒரு இந்தியன் தான் இந்த எக்ஸ்சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஃப்ரீடம் வாங்கி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணி ஓப்பன் பண்ணது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான ஷேர்ஸ் பீப்புள் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்றது யாருக்கிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான். ஹைலி ட்ரேடட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு கேட்டாங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் அதிகமாக மக்கள் வந்து புழங்குறாங்க. ஓகே, கிளியர்? அப்போ நம்ம நியூஸ்ல அடிக்கடி இந்த 2 டேர்ம் கேள்விப்படுவோம். சென்செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படுவோம், நிஃப்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். கரெக்டா?
நியூஸ் முடிகிற டைம்ல லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல பங்குச்சந்தை நிலவரம் சொல்லிட்டு நிஃப்டி வந்து இத்தனை புள்ளிகள் சரிவு, சென்செக்ஸ் இத்தனை புள்ளிகள் சரிவு அப்படிங்கிறத நம்ம நியூஸ்ல பார்த்தோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, குறியீட்டு எண் தேசிய பங்குச்சந்தை அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய இண்டெக்ஸ் தான் சென்செக்ஸ். இதை வச்சு, இந்த இண்டெக்ஸை வச்சு ஸ்டாக் மார்க்கெட் ஜஸ்ட் மேலே போயிட்டு இருக்கா இல்லை கீழே வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து டெய்லி வந்து காய்கறி வாங்குறதுக்கு அந்த மார்க்கெட் வழியா போவேன்னு வச்சுக்கோங்க. டெய்லி நான் வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன் ஒரு ஆள். அப்போ டெய்லி மார்க்கெட்டுக்குள்ளார போயிட்டு விலைவாசி எல்லாம் கேட்டுட்டு, ஓகே விலை எல்லாம் ஜாஸ்தியா இருக்குன்னு நான் வாங்க மாட்டேன். எப்போ கம்மியா இருக்கோ அப்பதான் வாங்குவேன். அப்போ இதுவே எனக்கு டைம் கன்சியூமிங் ப்ராசஸா இருக்கு. டெய்லி மார்க்கெட்டுக்குள்ள போகணும், 4-5 கடை ஏறி இறங்கணும், யார்கிட்ட கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். இந்த அனாலிசிஸ்க்கு எனக்கு ஏகப்பட்ட டைம் வந்து எடுத்துக்கும். அதனால இந்த மார்க்கெட்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேரு என்ன இண்டெக்ஸ்னா வெஜ் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெஜ் இண்டெக்ஸ், வெஜிடபிள் இண்டெக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்ல அதிகமா விற்கிற காய்கறி எது? டொமேட்டோ, பொட்டேட்டோ, பிரிஞ்சால், கேரட், ஆனியன். 5 காய்கறி நான் எடுத்திருக்கேன், சும்மா சாம்பிள் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு காய்கறிக்கும், அதிகமா விற்கிற காய்கறிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். என்னோட இஷ்டத்துக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் 20 20 20 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வெஜிடபிள் இண்டெக்ஸுக்கு 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க. ஓகே, அப்போ நான் வெளியில இருந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மார்க்கெட்டுக்குள்ளார போறேன். மார்க்கெட் வெளியே போறேன். அப்போ வெளியே ஒரு போர்டு மாட்டிட்டாங்க, வெஜிடபிள் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிட்டாங்க. ஓகே, வெஜிடபிள் இண்டெக்ஸ் அப்படிங்கிற போர்டு மாட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே போகும்போது காய்கறி இண்டெக்ஸ் உடைய வேல்யூ வந்து 100. ஓகே, அப்போ 2வது நாளும் அந்த மார்க்கெட் வழியா போறேன். வெளியே போர்டு பார்க்கும்போது 110 பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இப்போ வெஜிடபிள் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குமா, டிக்ரீஸ் ஆயிருக்கும்? அந்த வெஜிடபிள் பிரைஸ் என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன இருக்கும்? வெஜிடபிள் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி தான் பாருங்க, 3rd டே நான் மார்க்கெட் வழியா போறேன். இண்டெக்ஸ் வந்து 120 ரூபாய். வெளியில இருந்து பார்த்துட்டேன், ஓகே ஷேர் வெஜிடபிள் பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 4வது நாள் போறேன், 100க்கு வந்துச்சு. அப்போ என்ன பண்றேன்? உடனே மார்க்கெட்ல போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் வெஜிடபிள் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுனால வெளியில இருந்து மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. சேம் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஒரு 3000 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆவரேஜா சொல்றோம். அப்போ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 2500 கம்பெனிஸ் வந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த இண்டெக்ஸ், இந்த சென்செக்ஸ் வந்து ஃபால் ஆயிடுச்சு, சென்செக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, இறங்கிடுச்சு அப்படின்னா, ஓவராலா இந்த 3000 கம்பெனிஸோட ஷேர்ஸ் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? சென்செக்ஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து இண்டெக்ஸ். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் இறங்குது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆன, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆன ஷேர் பிரைஸ் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா? குயிக்கா சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? சென்செக்ஸோடைய இது வந்து ஃபால் ஆயிட்டு. ஓகே, சென்செக்ஸோட இது பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா ஓவராலா ஸ்டாக் மார்க்கெட் என்ன இருக்கும்? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். கண்டிப்பா 3000 கம்பெனிஸ்ல அப்போ எல்லா கம்பெனிஸும் ஃபால் ஆயிடுமான்னு அப்படி கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து என்ன இருக்கும்? ஷேர் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கும். அதே மாதிரி நிஃப்டி இறங்கிடுச்சு அப்படின்னா, இதுல 2500 கம்பெனி இருக்குல்ல இந்த எக்ஸ்சேஞ்சில், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அதுல மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸோட ஷேர் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கும். சிம்பிள். அப்போ நான் வந்து அதிகமா விற்கிற 5 காய்கறி எடுத்து ஒரு இண்டெக்ஸ் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல சென்செக்ஸ் இண்டெக்ஸ், சென்செக்ஸையும் நிஃப்டியும் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்செக்ஸ்ல இந்த 3000 கம்பெனில பாத்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற 3000 கம்பெனிஸ்ல இருந்து டாப் 30 கம்பெனிஸை எடுத்து இந்த சென்செக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 2500 கம்பெனி இருக்குன்னா அதுல டாப் 50 கம்பெனிஸை எடுத்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அதுல அந்த கம்பெனிஸ் எந்த மாதிரி இருக்குன்னா, வெல் டெவலப்டு கம்பெனிஸ். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறதுலயே வெல் டெவலப்டு டாப் 30 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க, அதான் டாப் 50 கம்பெனிஸே எடுத்துப்பாங்க. வேற வேற செக்டார்ல இருந்து, ஒரு ஃபினான்ஸ் செக்டார், ஒரு ஆட்டோமொபைல் செக்டார், ஒரு பேங்கிங் ஸ்டாக்கு, ஒன்று வந்து ஏவியேஷன் ஸ்டாக், இந்த மாதிரி மெட்டல் ஸ்டாக் ஒன்று, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டாக்ஸை எடுத்துப்பாங்க. அப்போ ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ். நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? அதிகமா விற்கிற பாப்புலரான காய்கறி எடுத்திருக்கோம். இங்க வந்து வெல் டெவலப்டு கம்பெனிஸை எடுத்து இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிம்பிள். ஓகே, இன்னொரு கொஸ்டின் நான் கேட்கிறேன். என்ன அப்படின்னா, அதிகமா விற்கிற காய்கறியோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதிகமா விற்கிற காய்கறி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் லெவல் இருக்கிற வெஜிடபிள் பிரைஸ் வந்து என்ன ஆகும்? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்து இன்னுமே நிறைய கீரை வகைகள், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகும்? அதிகமா விற்கிற காய்கறி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காய்கறி பிரைஸ் என்ன ஆகும்? வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? சேம், கரெக்டா? அதுவுமே இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? அதே தான். அப்போ இதோட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா,
சென்செக்ஸ்ங்கிறது 30 கம்பெனிஸ் வச்சு தான் பண்றாங்க. ஆனா என்ன ஆகுது, சென்செக்ஸ் மேல போகுது அப்படின்னாலே 3000 கம்பெனில மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் என்ன ஆகுது, மேல போகுது. கரெக்டா? மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் இது மேல போச்சுன்னா கம்பெனிஸ் மேல போகும். அதே நிஃப்டி மேல போச்சுன்னா இந்த 2500 கம்பெனிஸ்ல மெஜாரிட்டி கம்பெனிஸ் மேல போகும். ஓகே, இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எங்க பார்க்கலாம் நான் சொல்றேன். ஒரு வெப்சைட்ல நம்ம இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா கம்பெனிஸோட லிஸ்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வெஜிடபிள் இண்டெக்ஸை 100 பாயிண்ட்ஸ் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ இவங்க வந்து இந்த நிஃப்டி 50-ய 1000 பேஸ் பாயிண்டா வச்சு 1995ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கம்பெனிஸ் எடுத்து பண்ணது 100 பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ 1979ல. அப்போ ஓவராலா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்டை பாருங்க. இன்னைக்கோட நிஃப்டி ஆல்மோஸ்ட் 22,000 to 22,600ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா? 1000 பாயிண்ட்ல இருந்தது இன்னைக்கு 22,000 பாயிண்ட்ஸ். ஓவராலா ஸ்டாக் மார்க்கெட் மேலே போய் இன்க்ரீஸ் டெவலப் ஆயிருக்கா இல்லை ஃபால் ஆயிருக்கா? கண்டிப்பா என்ன இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, அப்போ ஆவரேஜ் பார்க்கும்போது நிஃப்டி 50 கம்பெனிஸ் எல்லாமே மேலே போயிருக்கு. ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரெண்டும் நல்லாவே பாசிட்டிவாக தான் போயிருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல சின்ன சின்ன டவுன் சைடு இருக்கும், மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும். சின்ன டவுன்ஃபால் இருக்கும், மறுபடியும் மேலே போகும். இந்த ட்ரெண்டை பற்றி நாம லேட்டர் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்டை சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்னா என்ன, ஒன்றும் இல்லை. ஸோ இண்டெக்ஸ் இஸ் ஏ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் தட் ஷோஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சர்டைன் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. நான் நாளைக்கு பின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃப்ரூட் இண்டெக்ஸ்னு கூட நான் ஓப்பன் பண்ணலாம். கரெக்டா? அப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு நான் இதை இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் இட் இஸ் ஏ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். வெளியில இருந்து என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். அது ஓகே. அப்போ இதோட டைப்ல பாருங்க, டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் இருக்கு. பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா, இதுதான் ஓவரால் பெஞ்ச் மார்க் மாதிரி, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. அப்போ நிஃப்டி ஃபால் ஆயிடுச்சுன்னா ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. சென்செக்ஸ் ஃபால் ஆயிடுச்சுன்னா சென்செக்ஸ்ல என்ன 30 கம்பெனிஸ் இது ஃபால் ஆச்சுன்னா ஓவரால் மார்க்கெட் ரெண்டும் டவுன் சைடில் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு பேஸ்மெண்டா இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டாரல் இண்டெக்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரி இண்டெக்ஸ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச செக்டார் வைஸும் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு செக்டார் ஆர் இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல சாட்ல டைப் பண்ணுங்க. யார் அதிகமான இண்டஸ்ட்ரி சொல்றீங்கன்னு. இந்தியாவில் என்னென்ன இண்டஸ்ட்ரியா செக்டார் இருக்கு ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன். ஸோ என்னென்ன இருக்குங்கிறத ஜஸ்ட் எனக்கு சாட்ல டைப் பண்ணுங்க. எஸ், கரெக்ட். ஃபார்மா, ஐடி, சூப்பர், வெரி குட். பேங்க், பிஎஸ்யூ பேங்க்ஸ் இருக்கு. எஸ், கரெக்ட். ஐடி, பேங்கிங், ஆட்டோமொபைல், ஃபார்மா, பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ். ஓகே, பிஎஸ்யூன்னு ஒன்றும் இல்லை, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்டோட ஷேர் ஹோல்டிங் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ் தான் பிஎஸ்யூ கம்பெனிஸ். ஓகே, கரெக்டா? ஸோ இது இல்லாமல் ஆட்டோ, எஸ் கரெக்ட். ஸோ இதில் பாருங்க ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இருக்கு. அதில் இது கீழே பாருங்க, மெட்டல், ஆயில் அண்ட் கேஸ், ரியல் எஸ்டேட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் இருக்கு, எனர்ஜி கம்பெனிஸ் இருக்காங்க, ஐடி அண்ட் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இருக்கு. ஓகே, அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அப்போ இந்தியாவில் நிறைய ஐடி கம்பெனி இருக்கு. சின்ன கம்பெனில இருந்து டெவலப் ஆன கம்பெனி, விப்ரோ, டிசிஎஸ் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸும் இருக்கு. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக் நான் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இண்டெக்ஸ் வந்து எப்படி போயிருக்கு, டெவலப் ஆயிட்டு இருக்கா இல்லை அது ஃபால் ஆயிட்டு இருக்கான்னு பார்ப்பேன். அப்போ வெளியில இருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ பேங்கிங் செக்டார் எப்படி இருக்கு, ஹெல்த் கேர் எப்படி இருக்கு, மெட்டல் எப்படி இருக்குங்கிறத அதோடைய இண்டெக்ஸை பார்த்தே நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். உள்ள போய் தனித்தனியாக அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிற நீட் வந்து நமக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் இண்டெக்ஸ். இந்தியாவில் லார்ஜ் கம்பெனிஸ் இருக்கு, மீடியம் லெவல் கம்பெனிஸ் இருக்கு. அதாவது லார்ஜ் கம்பெனிஸ் இருக்கு, அண்ட் தென் மீடியம் கம்பெனிஸ் இருக்கு, அண்ட் தென் ஸ்மால் கம்பெனிஸ் இருக்கு. அப்போ இது 3 வகையா பிரிக்கலாம். லார்ஜ் கம்பெனிஸ், ஸ்மால், மீடியம் கம்பெனிஸ், அண்ட் தென் ஸ்மால் கம்பெனிஸ். அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிஃப்டிங்கிற இண்டெக்ஸ் வந்து டாப் 50 கம்பெனிஸ் எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற 50 கம்பெனிஸ் வச்சு நிஃப்டி நெக்ஸ்ட் 50ங்கிற இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து மீடியம் லெவலில் இருக்கிற கம்பெனியில ஒரு 50 கம்பெனி எடுத்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கம்பெனிஸ் எடுத்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்தந்த வேல்யூ இருக்கிற கம்பெனிஸ் வந்து அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்டில் கூட லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறதா பார்த்துருப்போம். ஓகே, பேஸ்ட் ஆன் கம்பெனியோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த கம்பெனிஸை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, அப்போ கம்பெனிஸை மொத்தமாக 3 பிரிக்கிறாங்க, இண்டெக்ஸை மொத்தம் 3 பிரிக்கிறாங்க. ஒன்று பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ், ஓகே,
அடுத்து செக்டாரல் இண்டெக்ஸ் இருக்கு, அடுத்து மார்க்கெட் கேப் இண்டெக்ஸ் இருக்கு. இந்த டேட்டாஸ் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா moneycontrol.comல நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அந்தந்த கேட்டகரியில எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குன்னு கூட நம்ம ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா moneycontrol.com. ஓகே, மணிகண்டன். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. அடுத்து நிறைய அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட நியூஸ் நம்ம எடுத்துக்கலாம். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸை வாங்குறாங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸை வித்துருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எந்தெந்த ஸ்டாக் வாங்குறாங்க, ஓகே, பாப்புலரான இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அவங்க எந்தெந்த ஸ்டாக் வாங்குறாங்க, எல்லா டேட்டாஸையும் இந்த ஒரே வெப்சைட்ல நம்மளால பார்க்க முடியும். அண்ட் தென் எல்லா ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், ஃபினான்ஷியல் நியூஸ் எல்லாமே இந்த ஒரே வெப்சைட்ல நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜில் மார்க்கெட் டேப் போயிடுங்க. ஓகே, நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் பாருங்க, ஸோ ராகுலுங்கிற பேரில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ அக்கௌண்ட் தான். இதில் பாருங்க மார்க்கெட் டேபு கீழே ஹோம் பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டீசஸ்ன்னு இருக்கா, இந்தியன் இண்டீசஸ். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இதில் பாருங்க இந்தியாவிலேயே டாப் 50 கம்பெனிஸ் என்னென்ன இருக்குன்னா அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்காங்க, ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. பாருங்க, பார்த்தீங்களா, இதில் ஒரு பெயிண்ட் கம்பெனி இருக்கு, ஒரு டெலிகாம் கம்பெனி இருக்கு, ஒரு ஃபார்மா கம்பெனி இருக்கு, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கு, ஈச்சர் மோட்டார்ஸ். ஈச்சர் மோட்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய பேரண்ட் கம்பெனி ஈச்சர் மோட்டார்ஸ். இவங்க தான் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த நிஃப்டி செக்டர், நிஃப்டி 50ல கரெக்டா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேம் அந்த கீ இண்டீசஸுக்கு கீழே பாருங்க, இந்த இடத்துல நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் 100. மிட் கேப் 100 என்னன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி பாருங்க நிஃப்டி நெக்ஸ்ட் 50. அப்போ டாப் 50 கம்பெனிஸுக்கு அடுத்து இருக்கிற 50 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அப்போ இதில் டேட்டாஸ் கொடுத்து நான் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க நெக்ஸ்ட் 50ல 25 கம்பெனி என்ன இருக்கு, மேலே போயிருக்கு. 25 கம்பெனி என்ன இருக்கு, ஃபால் ஆயிருக்கு. கரெக்டா. 3 to 5% கொடுத்த கம்பெனிஸ் 2 கம்பெனி தான். அதில் 3 to 5% ஃபால் ஆன கம்பெனி 2 கம்பெனி. 0 to 3% ஃபால் ஆன கம்பெனி 23 கம்பெனிஸ். 0 to 3% இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ல 23 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. இந்த எல்டிபினா என்னன்னா லேட்டஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். இன்னைக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு மார்க்கெட் எண்டில் என்ன பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அதானி எனர்ஜிங்கிற கம்பெனி 781 ரூபாயில முடிஞ்சிருக்கு. சேஞ்ச் பாருங்க 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் வந்து 2%. பாருங்க 20 ரூபாய் ஒன் டேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக். ஓகே, 20 rupees வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜி பாருங்க 3% மேல போயிருக்கு, அப்படின்னா 29 rupees இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா. இந்த சேஞ்ச் இன் பிரைஸ், சேஞ்ச் இன் பர்சன்டேஜ், இது வந்து லேட்டஸ்ட் ட்ரேடட் பிரைஸ். அப்போ இதோட ஷேர் பிரைஸ் என்ன அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 781 rupees. ஓகே, இந்த டேட்டாஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்து சேம் கீ இண்டெக்ஸஸ் கீழே செக்டாரல் இண்டெக்ஸ் போயிடுங்க. அப்போ என்னென்ன செக்டார் இருக்கு பாருங்க, நிஃப்டி ஆட்டோ. அப்போ நிஃப்டி ஆட்டோ அப்படின்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், அந்த ஆட்டோ பார்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அதாவது இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வருவாங்க. பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கரெக்டா, இது எல்லாமே வருவாங்க. இன்னைக்கு இது என்ன இருக்குன்னா 100 பாயிண்ட் வந்து என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 கம்பெனி மேலே போயிருக்கு, ஆல்மோஸ்ட் 9 கம்பெனிஸ் மேலே போயிருக்கு. 6 கம்பெனி என்ன இருக்கு, ஃபால் ஆயிருக்கு. அப்போ டே டு டே டேட்டாஸை செக்டார் வைஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அப்போ நிஃப்டி ஃபார்மா கம்பெனிஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா ஓவராலாக ஃபார்மா கம்பெனிஸ்ல பாருங்க 91 பாயிண்ட் மேலே போயிருக்கு. 11 ஷேர்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. 9 ஷேர்ஸ் வந்து என்ன இருக்கு, மேலே போயிருக்கு. இது எல்லாமே இந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ ஸ்டாக்ஸோட லிஸ்ட் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், எந்தெந்த செக்டார்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி எனர்ஜி, இப்போ ஐடி போகலாமா. ஸோ நிஃப்டி ஐடி நான் போகிறேன். ஸோ ஐடியில் பாருங்க இந்த கம்பெனி தான் இருக்கா அப்படின்னா இதுக்கு தாண்டி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் இவங்க டாப் 10 கம்பெனிஸ் எடுத்து தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டா. டாப் 10 கம்பெனிஸ் அதில் பாருங்க கோஃபார்ஜ், இன்ஃபோசிஸ், எல்என்டி, மைண்ட்ரி, எம்ஃபசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இதுதான் டாப் 10 கம்பெனிஸ். இதை எடுத்து தான் இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாருங்க 2% ஃபால் ஆயிருக்கு, 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போ ஜஸ்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த இந்த ஒரு டேப்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesல நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். எந்தெந்த செக்டர் மேலே போயிருக்கு, எந்தெந்த செக்டர் இன்னைக்கு டேல ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இது மார்க்கெட்ல நம்ம பேசிக்கா செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இது. ஸோ கிளியர். எனக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட் வேணும் சார் அப்படின்னா இங்க பாருங்க இந்தியன் இண்டிசஸ் இருக்கா, அது கீழே என்எஸ்சி இருக்கு இல்லையா, இதுல பிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன இருக்கோ செக்டார் வைஸ் இருக்கு. அந்த கீ இண்டெக்ஸ் போயிட்டீங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப் இண்டெக்ஸ்ல இதில் பாருங்க லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு கொடுத்துருக்கான். நான் லார்ஜ் கேப் போறேன் அப்படின்னா இதில் பாருங்க
என்எஸ்சின்னு எடுத்துக்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதில் பாருங்க, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200 கம்பெனிஸ். அப்போ நிஃப்டியில் டாப் 200 லார்ஜ் கேப் கம்பெனிஸோட லிஸ்ட் வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். டாப் 100 கம்பெனி, நெக்ஸ்ட் 50 கம்பெனி, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 50 கம்பெனி. இந்த மாதிரி ஒவ்வொரு கேபிட்டலைசேஷன்லையும் மிட் கேப், ஸ்மால் கேப் கம்பெனிஸ் நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்போ ஸ்மால் கேப்ல இருக்கிற, அதாவது க்ரோயிங் கம்பெனி, ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெவலப்பிங் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ டெவலப்பிங் கம்பெனிஸோட லிஸ்ட்டில் டாப் 100 கம்பெனிஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடைச்சிருச்சு. அமரராஜா பேட்டரிஸ் இருக்கு, ஏஞ்சல் ஒன் பாருங்க, ஏஞ்சல் ஒன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டிங்காக இருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பேட்டா இந்தியா, இது எல்லாமே ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஓகே, ஸோ கிளியர். அப்போ கம்பெனிஸோட லிஸ்ட்டை நாம எங்கே பார்க்கலாம்? மார்க்கெட் டேப் போயிட்டு இந்தியன் இண்டிசஸ் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸோட லிஸ்ட் எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கிளியர்? எஸ். ஸோ கிளியரா? ஸோ கிளியர்னா நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இந்த செஷனோட எண்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் கூட ஷேர் பண்ண போறேன். ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஓகே கைஸ், ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம இண்டெக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் யாரு? இப்போ நார்மலாக ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பேங்க் ரெகுலேட் பண்றது கவர்மெண்ட் கம்பெனி, அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க தான் ரெகுலேட்டர். ஓகே, அப்போ இவங்களுக்கு கீழே ஒரு 2 கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2 கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஒன்று வந்து சிடிஎஸ்எல், இன்னொன்று என்எஸ்டிஎல். ஓகே, சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட், இன்னொன்று நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இந்த 2 கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நார்மலா பேங்க்ல நாம போய் பணத்தை டெபாசிட் பண்ணோம்னா நமக்கு டெபாசிட் ஸ்லிப் கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு 10,000 டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லிப் கொடுத்துருவாங்க. அவங்க உடனே என்ட்ரி பண்ணிடுவாங்க, அவங்களோட சிஸ்டம்ல உடனே என்ட்ரி ஆயிடும். கரெக்டா? ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி என்ட்ரி ஆகுது? நாமளும் ஷேர்ஸ் வாங்குறோம். அப்ப நம்ம வாங்குற ஷேர்ஸ் வந்து சேஃபா இருக்கா, ப்ராப்பரான இடத்துல தான் டெபாசிட் ஆகுதா? ஓகே, முன்னாடி இது இல்லை. ஓகே, முன்னாடி இப்படி இல்லை. நிறைய ஷேர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிறைய புரோக்கர்ஸ் வந்து நிறைய ஏமாத்தி இருக்காங்க. இதை வந்து ப்ராப்பரா ரெகுலேட் பண்றதுக்காக கவர்மெண்ட் 2 கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா டெபாசிட்டரிஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக், ஜீரோதா, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த 2 கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனில டைப் பண்ணிக்கிறாங்க. அப்ப நம்ம வாங்குற ஷேர்ஸ் என்ன ஆகும்? பர்டிகுலர் ஏதோ ஒரு டெபாசிட்டரியில போய் டெபாசிட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஞ்சல் ஒன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிடிஎஸ்எல்ல தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்லேருந்து நம்ம வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகிற இடம் சென்ட்ரல் டெபாசிட்டரி. அப்போ நார்மலாக நமக்கு ஒரு மெயில் வந்துடும், இன்னைக்கு நான் ஷேர்ஸ்ல ஏஞ்சல் ஒன்லேருந்து ஒரு 10 ஷேர் வாங்குறேன் அப்படின்னா ஏஞ்சல் ஒன்லேருந்து எனக்கு ஒரு இமெயில் கொடுத்துருவான். நீங்கள் வந்து இன்னைக்கு 100 ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க, ஸோ அண்ட் ஸோ ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருவான். ஓகே, அடுத்து சிடிஎஸ்எல்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் கொடுப்பான். சிடிஎஸ்எல் இருந்து மெயில் கொடுப்பான், என்னன்னா நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் வந்து சிடிஎஸ்எல்ல டெபாசிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற இமெயிலும் கொடுப்பான். அப்போ நம்ம வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் தான் டெபாசிட் ஆயிடுது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி சேஃப். ஒவ்வொரு புரோக்கரும் ஒவ்வொரு டெபாசிட்டரி கூட டைப் பண்ணிடும். அப்போ ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக், ஜீரோதா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல் கூட தான் டைப் வச்சிருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால் அந்த இன்னும் சில கம்பெனிஸ் என்எஸ்டிஎல் கூட டைப் பண்ணியிருக்காங்க. எங்கே டெபாசிட் ஆனாலும் நோ ப்ராப்ளம், ரெண்டுமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கிற டேட்டு ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ நார்மலாக நமக்கு இப்போ என்ன வேணும்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து வேணும். நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து வேணும். அப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முன்னாடி எல்லாம் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒருத்தர் குரூப்ல ஷேர் பண்ணி, சாரி குரூப்ல இல்லை, அவர் பிரைவேட்டா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. யாரோ ஒருத்தரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஷேர் ஒரு காலத்தில் வாங்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 11 lakh rupees. யாராவது பார்த்தீங்களா அந்த நியூஸ்? எனிவன்? சோஷியல் மீடியாலேயும் வந்தது. யாராவது பார்த்தீங்களா? நோ, பார்க்கல. ஓகே, சந்துரு சார் பார்த்துருக்கீங்க. எஸ், பார்த்தீங்களா? அப்போ முன்னாடி எல்லாம் இந்த ஷேர் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். ஷேர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் டாடா ஸ்டீல் அப்படி எடுத்துக்கிறேன்னா, டாடா ஸ்டீலோட ஷேர்ஸ் நான் வாங்குவேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்ல கம்பெனியோட பேர் போட்டிருக்கோம், எவ்வளோ கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க, எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல கேபிட்டல் இவ்வளோ ஃபண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுல நீங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 100 ஷேர் வேணும், ஒரு ஷேர் வந்து 10 rupeesக்கு வாங்குறீங்க, 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சைன் அண்ட் சீல் ஸ்டாம்போட உங்களுக்கு இந்த ஷேர் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் இந்த இந்த அதாவது அது என்ன படம், லக்கி பாஸ்கர் படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக வந்தது இல்லையா, லாஸ்ட் மந்த்ல. அந்த காலத்துல அப்படிதான் ஷேர்ஸ் வாங்குவாங்க.
கோயம்புத்தூர்ல ஒரு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா நிறைய ஏஜென்ட் அங்கங்க இருப்பாங்க. ஏஜென்ட் ஆஃபீஸ் இருக்கும். நம்ம கால் பண்ணி சொன்னா போதும், அவங்க நம்ம ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவாங்க. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, மும்பைக்கு டைரக்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் கால் பண்ணி அங்க இருக்கிற ஏஜென்ட் ராகுலோட பேர்ல என்ன பண்ணுவான், ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பான். அந்த படம் யாராவது பார்த்துருக்கீங்களா எனிவன்? லக்கி பாஸ்கர் படம். எஸ், அதர்ஸ், கரெக்டா? அப்போ முன்னாடி எல்லாம் அப்போ வாங்கின ஷேர்ஸுக்கு உடனே என்ன பண்றேன், ஃபோன் பண்ணி சொல்றேன், ஷேர்ஸ் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் 1 வீக் அப்புறம் எனக்கு இந்த கொரியர் வரும். ஓகே, நீங்க உங்களோட ஆர்டர் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்கிற இந்த ஸ்லிப்பு வந்து நமக்கு கொடுப்பாங்க. இது பேர் என்னன்னா டெபாசிட் ஸ்லிப்னு சொல்லலாம். இங்கே இது பேர் ப்ராப்பரான பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட். அப்போ இந்த ஷேர் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்? நான் இங்க உங்க டாடா ஸ்டீலோடைய ஷேர் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ரியல் லைஃபா நடந்தது. என்னோட ஒரு 6 மந்த் முன்னாடி ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவரோட வீட்லயுமே ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் இருந்திருக்கு. ஓகே, அவர் ஜஸ்ட் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஷேர் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு. டாடா ஸ்டீலோட ஷேர் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்றேன். ஸோ பாருங்களேன். ஸோ இப்படிதான் இந்த ஷேர் சர்டிஃபிகேட் வந்து இப்படிதான் இருக்கு. இது 1907ல டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிங்கிற பேர்ல இருந்தது. ஓகே, பாருங்க இப்படிதான் ஷேர் சர்டிஃபிகேட் இருக்கும். மேபி உங்க வீட்டில் ஏதாவது மேபி இருக்காது, மேபி பை சான்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிதான் இருக்கும். கேபிட்டல் எவ்வளோ ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கிறது இங்க இருக்கு. 2 லட்சம் ஷேர்ஸ் வந்து வித்திருக்காங்க. ஒரு ஷேர் வந்து 75 rupees அப்படிங்கிறதுல. ஓகே, யார் வாங்கியிருக்காங்க உங்களோட ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, டாடா ஸ்டீலோடைய ஷேர். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து வி ஹேவ் சேம் ஒன். எஸ், ஓ நீங்க வச்சிருக்கீங்களா சார்? ஸோ ஷேர் சர்டிஃபிகேட் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை டிமெட்டீரியலைஸ்டா என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மை ஃபாதர். ஓகே சார், சூப்பர். ஸோ என்ன கம்பெனியோட ஷேர் அது? எந்த கம்பெனியோட ஷேர்? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன வந்திருக்கு, முன்னாடி மெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ வந்து இது டிமெட்டீரியலைஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் டிமேட் அக்கௌண்ட். டிமெட்டீரியலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ டிமேட் அக்கௌண்ட்ங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்றோம். அப்போ நார்மலா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு ஆஸ் எ பர்சன் நம்ம இங்க இருக்கோம். எனக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போகணும் அப்படின்னா புரோக்கர் கிட்ட தான் நம்ம போவோம். எல்லா கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த புரோக்கர்ஸ் மூலியமா தான் நம்ம ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இவங்க தான் அந்த பிளாட்ஃபார்மையே உருவாக்கி இருக்காங்க. இவங்க ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டாங்க. இவங்க மூலியமா என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து சிம்பிளா உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்மளால ஷேர்ஸை வாங்க முடியும். அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் யார் உருவாக்கி இருக்காங்க? இந்த புரோக்கர்ஸ் தான் உருவாக்கி இருக்காங்க. கரெக்டா? ஸோ புரோக்கர்ஸ், இப்போ புரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பான். உங்களுக்கு ஒரு கிளைண்ட் ஐடி வந்து ஓப்பன் பண்ணும். கிளைண்ட் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த புரோக்கர் நினைச்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த டெபாசிட்டரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனில தான் டெபாசிட் ஆகணும். எங்க? டெபாசிட்டரி. ஓகே, அப்போ டெபாசிட் ஆகணும். அப்போ இங்கேயும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இந்த புரோக்கருக்கு நம்ம டீடைல்ஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம். அவன் என்ன பண்ணிடுவான், இவன்கிட்ட ஒரு அக்கௌண்ட், அப்புறம் டெபாசிட்டரி அக்கௌண்ட் அவனே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். நம்ம டைரக்டா டெபாசிட்டரியில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் யாரு, இந்த லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றது யாரு நமக்கு பதிலா அப்படின்னா உங்களுடைய புரோக்கர். புரோக்கர்ஸ் தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட். நம்ம ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா டெபாசிட்டரியில கான்டாக்ட் வச்சுக்க முடியாது, புரோக்கர் மூலியமா தான் நம்ம பண்ண முடியும். கிளியர்? ஓகே, ஸோ இப்படிதான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த புரோக்கர்ல 2 டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. நார்மலா நமக்கு என்ன தெரியும், ஜீரோ தான் அப்ஸ்டாக்ஸ் க்ரோ அவ்வளவுதான் தெரியும். அதையும் தாண்டி நிறைய ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் 2 டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இன்னொன்று டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். அப்போ இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் என்னெல்லாம் சர்வீஸ் கொடுக்குறான், இவங்க கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்கு அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட 10 lakh rupees இருக்கு, எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் சுத்தமா இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நாலேஜுமே எனக்கு இல்லை, பட் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வேணும், ஏன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். இப்போ இதுல ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கன்சர்ன் பர்சனுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பதிலாக நம்மளுடைய பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பெஸ்டான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் பிஎம்எஸ் சர்வீஸ். நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஆக்டிவேட் ஆன ஒருத்தர் வந்து கால் பண்ணுவாங்க, சார் நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம கிட்ட அக்கௌண்ட் ஓப்பனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபர்தரா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஆப் ரிலேட்டடாவோ வேற இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாவோ என்ன கொரி இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடுவார். அவர் தான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ஓகே, இந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்.
ஓகே, அவர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார் எனக்கு புரியல, எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, ஏதாவது queries இருக்கு, உடனே கிளியர் பண்ணுங்க, மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு, எல்லா அட்வைஸும் நீங்க அவர்கிட்ட பேசலாம். ஓகே, இவர் மூலியமாகவும் நீங்க இந்த பிஎம்எஸ் சர்வீஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் எனி டைம் உங்க கூட கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ். இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நியூஸ், ஸ்டாக் மார்க்கெட்டோட நியூஸ் எல்லாமே ஆப்ல கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் அண்ட் தென் மார்க்கெட் அப்டேட் தெரியும், மார்க்கெட்ல என்ன நடந்துருக்குன்னு அப்டேட்டை கொடுத்துருவாங்க. அப்போ ரிசர்ச் ரிப்போர்ட்னா என்ன? அப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய புரோக்கர்ஸ் கம்பெனி இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மோத்திலால் ஆஸ்வால் அப்படிங்கிற ஒரு புரோக்கர் கம்பெனி, அவங்க கிட்ட ஒரு ரிசர்ச் டீம் வந்து இருக்கு. ஓகே, ஈக்விட்டி ரிசர்ச் டீம் சொல்லுவாங்க. ஓகே, அவங்க டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெல் ரிசர்ச் பண்ண ஸ்டாக்ஸை, சே ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 ருபீஸ்ல இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆர் 6 மந்த் ஆர் லாங் டேர்ம் சொல்லிடுவாங்க. லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் உடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 100, கொஞ்ச நாள்ல இது வந்து 150 ருபீஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற டேட்டாவை. அப்போ இவன் சும்மா சொல்ல முடியாது இல்லையா? அப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், 150 ருபீஸ்க்கு ஏன் போகுது? அதுக்கு பின்னாடி ஒரு டேட்டா இருக்கணுமா இல்லையா? அந்த கம்ப்ளீட் டேட்டாவை இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பான். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சேம் மணி கண்ட்ரோல் வெப்சைட். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சேம் மணி கண்ட்ரோல் வெப்சைட்ல அவங்களோட புரோக்கர் ஆப்லேயே கொடுப்பாங்க. நம்ம ஃபர்தரா எல்லாத்துடைய ரிசர்ச் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, மார்க்கெட் செக்ஷன் போயிடுங்க. தேர்ட் காலம்ல பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் கீழே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, தேர்ட் காலம்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ங்கிற டேர்ம் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணா எல்லா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸும் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே மணி கண்ட்ரோல் ஒரே வெப்சைட்ல உங்களால பார்க்க முடியும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், ஏதாவது மோத்திலால் ஆஸ்வாலோட ஏதாவது ரிப்போர்ட் கிடைக்குதா பாருங்க. ஓகே, மோத்திலால் ஆஸ்வால் கம்பெனி வந்து, ஓகே ஐசிஐசிஐ எடுத்துக்கலாம். ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஓகே, ஸோ சன் ஃபார்மாங்கிற கம்பெனிக்கு நான் ஜூம் பண்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகே, கரெக்டா? ஸோ மார்ச் 11ஆம் தேதி சன் ஃபார்மா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அரௌண்ட் 1600 இருக்கு. டார்கெட் பிரைஸ் என்ன, 1800 வரைக்கும் போகும், 13% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஓகே, ரிசர்ச் பை ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் என்ன கொடுத்துருக்கான், பை கால் வந்து கொடுத்துருக்கான். இந்த ஷேரை நீங்க பை பண்ணலாம் அப்படின்னு கால் வந்து கொடுத்துருக்கான். அப்போ இந்த ரிசர்ச் வேணும், இந்த ரிப்போர்ட் நான் படிச்சு பார்க்கணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஷேரை பை பண்ணலாம்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் டேட்டா இருக்கணுமா இல்லையா? அந்த டேட்டாஸ் இங்கே டைப் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இந்த ரீசன்ஸ்னால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும். பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்கான், ஃபினான்ஷியல் சம்மரி கொடுத்துருக்கான். இந்த டேட்டாஸ் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இதனால எல்லாமே நல்லா இருக்கு, கரண்ட் ட்ரெண்ட் இப்படி இருக்கு, ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிற டேட்டாஸ் இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, ஸோ ஃபர்தராக கிளாஸ் அட்டன் பண்ண இந்த ரிசர்ச் ரிப்போர்ட் நீங்களா ஸ்டடி பண்ணிக்கலாம். வெரி வெரி சிம்பிள் தான். இதில் ஃபுல்லாக படிக்கணும்லாம் இல்லை, மேஜர் கீ ரேஷியோஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா வேண்டாமா ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இந்த செஷன் எண்டிங்ல இந்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க படிக்கிற அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆயிடுவீங்க. வெரி வெரி சிம்பிள் எல்லாமே. ஓகே, அப்போ இந்த மாதிரி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஐசிஐசிஐ செக்யூரிட்டி யாரு, ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். கரெக்டா? ஐசிஐசிஐ செக்யூரிட்டி ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். அப்போ ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஓவரால் ஆல் ஓவர் த இந்தியாவில் மேஜர் சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இவங்க கிட்ட என்ன ஒரு கான்செப்ட் டிராபேக்ஸ் என்னன்னா, இவங்க சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சார்ஜஸும் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாருங்க, ரெக்வயர்ஸ் மினிமம் டெபாசிட். கரெக்டா? சம்டைம்ஸ் பாருங்க, ரெக்வயர்ஸ் மினிமம் டெபாசிட் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் சார் உங்களுக்கு நான் ப்ரோக்கரேஜ் காஸ்டே இல்லை சார், ப்ரோக்கரேஜ் நான் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு 5000 ருபீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, மினிமம் டெபாசிட் 5000 பண்ணுங்க சார், ட்ரேடிங் சார்ஜஸே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு 6 மாசத்துக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் வந்து வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கூட அப்ளிகேபிள், ரேர் கேசஸ்ல. இப்போ அது இல்லை. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 500 ருபீஸ் வரைக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்காக. அண்ட் தென் ஏஎம்சி சார்ஜ்னா என்னன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். அப்போ இந்த சார்ஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 ருபீஸ்ல இருந்து ஒரு 200 ருபீஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 50 to 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க வருஷத்துக்கு. மெயின்டெனன்ஸ் சார்ஜா வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்போ இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் கிட்ட நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம். ஓகேவா? இப்போ இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ். வேற யாரெல்லாம் இருக்காங்க ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்?
ஹெச்டிஎஃப்சி இருக்காங்க. ஓகே, வேற ஹெச்டிஎஃப்சி இருக்கு, கோட்டாக் செக்யூரிட்டிஸ் இருக்கு, கரெக்டா, கோட்டாக் இருக்கு, ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் இருக்கு, அண்ட் தென் மோத்திலால் ஆஸ்வெல், கரெக்டா, மோத்திலால் ஆஸ்வெல் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு, சாய்ஸ் புரோக்கிங், கரெக்ட், குட், சாய்ஸ் புரோக்கிங் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு, சாய்ஸ் புரோக்கிங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷேர்கான், ஷேர்கான் அப்படிங்கிற கம்பெனி இருக்காங்க. அடுத்து பிஎன் ரதிங்கிற கம்பெனி இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். இவங்ககிட்ட நான் சொன்ன சர்வீஸ் எல்லாமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். அப்போ எவ்வளோ சார் brokerage கமிஷன் வந்து எடுப்பாங்க? நான் 1 lakh rupeesக்கு நான் ஷேர்ஸை வாங்குறேன் அப்படின்னா எவ்வளோ வந்து சார்ஜஸ் எடுப்பாங்க அப்படின்னா 150 rupeesல 1 lakhக்கு இப்போ ஷேர்ஸை பை பண்ணுறீங்க அப்படின்னா brokerage காஸ்ட். எதுக்காக brokerage காஸ்ட்? ஏன்னா ஷேர்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் யாரோடது? இந்த புரோக்கர்ஸோடது. அப்போ அவங்க ஒரு brokerage கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க. அது 150லேருந்து ஆல்மோஸ்ட் 200லேருந்து 250 rupees வரைக்குமே இருக்கும். ஓகே, மினிமம் வந்து 150. இப்போ எல்லாமே மினிமம் ப்ரைஸ் வந்து 150 rupees தான் இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கினா அப்போ எவ்வளோ எனக்கு செலவாகும்? 1,150 rupees வந்து எனக்கு என்ன ஆகும்? ஓவராலாக செலவாகும். இது போக கவர்மெண்ட்டுடைய ஜிஎஸ்டி வரும். இந்த 150னா 150க்கு ஜிஎஸ்டி வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் வரும். செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஓகே, இந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1 rupee 2 rupee இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இந்த brokerage, ஜிஎஸ்டி அண்ட் தென் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து வரும். ஓகே, எல்லாமே சின்ன சின்ன அமௌண்ட் தான். இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ ப்ராப்பராக எல்லா சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போது இவங்க கிட்ட இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்காது. ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸுமே இருக்க மாட்டாங்க. யாருமே இப்போ நம்மளா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளா கற்றுக்கிட்டு என்ன கொரி இருந்தாலும் நம்ம அவங்களுடைய சப்போர்ட் டீம் இருக்கு இல்லையா, சப்போர்ட் டீமுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நியூஸ் வந்து இப்போ எல்லாமே பாப்புலராக ஷேர் பண்ணுறாங்க. பட் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பெரிய அப்டேட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம வெளியில இருந்தால் படிக்கிற மாதிரி இருக்கும். மணி கண்ட்ரோல் மாதிரியான வெப்சைட்ல நம்ம போய் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சஸ் இன் ஆல் சிட்டி யாராவது பார்த்துருக்கீங்களா? க்ரோ, அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதாவோட பிரான்ச் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனிஒன்? ஐசிஐசிஐ செக்யூரிட்டி நம்ம பார்த்துருப்போம். பேங்க் உள்ளேயே சம்டைம்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் பேங்க் ஒட்டியே தனி ஒரு பிரான்ச்சாகவே அதை ஃபங்க்ஷன் ஆகிட்டு வரும். கரெக்டாக நம்மளால பார்க்கவே முடியாது. கரெக்டா? இப்போ இவங்க கிட்ட brokerage கமிஷன் என்ன அப்படின்னா நம்ம ஷேர்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் 20 rupees வந்து சார்ஜ் பண்ணும். பை பண்ணாலும் 20 rupees, இப்போ செல் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupees வந்து செல்லிங்க்கும் 20 rupees வந்து எடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 1 lakhக்கு நீங்கள் ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னா 1,20,020 வந்து உங்களுக்கு 20 rupees வந்து brokerage காஸ்ட்டாக உங்களுக்கு போகும். அப்போ சார் நான் வந்து 10 ரூபாய்க்கு தான் ஷேர் வாங்குறேன். ஒரே ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 10 rupeesல இருக்கு. அப்போ 20 rupees வந்து brokerage எப்படி சார்? மினிமம் brokerage 20 rupeesனா எப்படி அப்படின்னா இப்போ என்ன ஆகிடும்? பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அப்போ 0.15% வந்து மினிமம் சார்ஜ் இருக்கும். சம் பைசா கணக்கில் தான் உங்களுக்கு போகும். ஓகே, அப்போ இவங்க கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, நிறைய சர்வீஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜருங்கிற மந்த் ஆன் மந்த் வந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. சார் ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஃபண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? ஏதாவது சப்போர்ட் வேணுமாங்கிற சப்போர்ட் எல்லாமே கேட்டே இருப்பாங்க. பட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பட் நாட் அன் இஷ்யூ, வெரி வெரி சிம்பிள் தான். ஓகே, ஆனால் இந்த இதில் யாரெல்லாம் வராங்க? இந்த இதில் யாரெல்லாம் வராங்கன்னா க்ரோ, ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேமஸான பிளாட்ஃபார்ம் க்ரோ. ஜீரோதா 2-3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோதா இருந்தாங்க. ஜீரோதா வந்து ஃபேமஸான பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதான் அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட யூசர் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்போ ஏஞ்சல் ஒன் எதில் வராங்க? ஸோ நான் வந்து ஏஞ்சல் ஒன்ல நான் அசோசியேட் பார்ட்னராக இருக்கேன். ஸோ ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ல இல்லை. பட் சம் மேனேஜர்ஸ் கிட்ட, போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் கிட்ட பேச முடியும். போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இன்றைக்குமே கால் பண்ணி பேசுகிறாங்க. சப்போர்ட் வேணும்னாலும் இப்போ இல்லை, அவங்க ரொம்ப வருஷமாகவும் பண்ணுறாங்க. எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸில் நியூஸ் இருக்குது, ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அவங்க ஒரே ஆப்பில். பிரான்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஒரு பிரான்ச் வச்சு நியரஸ்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணுவாங்க. சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. நியரஸ்ட் 3 டிஸ்ட்ரிக்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. அண்ட் தென் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் brokerage காஸ்ட்டும் இருக்குது, டிஸ்கவுண்ட் brokerage காஸ்ட்டுமே இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் 2 சர்வீஸையும்
கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஏஞ்சல் ஒன். நான் வந்து இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக ஸ்டாக் மார்க்கெட் ஃபீல்டில் இருக்காங்க. 30 இயர்ஸாக இருக்காங்க, 30 வருஷமா இருக்காங்க. ஓகே, ஏகப்பட்ட கிளைண்ட் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய டிரான்சாக்ஷன் காஸ்ட்டில் பைசா கூட மிஸ் ஆனதில்லை. கணக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, நான் டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் இல்லையா, என்னோட ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. எந்த ஒரு மிஸ்மேட்சிங்குமே இல்லை. அண்ட் தென் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். சப்போர்ட் சர்வீசஸும் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் நான் இதில் பார்ட்னர்ஷிப் வச்சதுனால என்னுடைய லிங்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிறவங்க நோ ப்ராப்ளம், இல்லாதவங்க இந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து ஸ்மார்ட் ஸ்டாக் இன்வெஸ்டர் சைட்லேருந்து கிடைக்கும். அண்ட் தென் ஆப்பில் ஏதாவது கொரி இருக்குது சார், எனக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது ஆப் ரிலேட்டடானாலும் எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பேக் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெடிகேட்டட் சர்வீஸ் நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏஞ்சல் ஒன்ல எனக்கு எல்லா ஜோனல் பிரான்ச் மேனேஜர்ஸ் எனக்கு தெரியும், எனக்கு கான்டாக்ட் இருக்குது. ஓகே, நிறைய மீட்டிங்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஏஞ்சல் ஒன்னோடது. நிறைய பெரிய பெரிய மீட்டிங்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய கிளைண்ட் வந்து ஏஞ்சல் ஒன்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கொரி இருந்தாலும் நம்ம இமீடியட்டாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ஆப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. குயிக்காக ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த ஏஞ்சல் ஒன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதையே அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கீழே மேப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக வந்து எனக்கு கீழே அதை மேப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எனக்கு ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நெக்ஸ்ட்ங்கிற பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளார போயிட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, மேபி தெரியாமல் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி, சார் என்னோட போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது, ஸோ நல்ல ஸ்டாக்கா இல்லையா சார், வாங்கலாமா இல்லை வித்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக நாங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லிடுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இதுதான் புரோக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ். உங்களுக்கு எந்த புரோக்கர் வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஓகே, அப்போது இந்த விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்டு ஷேர் சர்டிஃபிகேட் பற்றி சொன்னேன் இல்லையா, உண்மையாகவே ரியல் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இதனால ஒருத்தரோட லைஃப், அந்த ஃபேமிலியோட லைஃபே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் 2 மினிட்ஸ் நம்ம இதை முடிச்சிடலாம். ஸோ ஒரு சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் ஆக்சுவலாக அவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இருக்கீங்களா எல்லாரும்? ஸோ இருக்கீங்களா? எஸ், எஸ் ஆர் நோ? 2 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், செஷன் முடிச்சிடலாம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஓவரால் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியே வந்து இந்த கம்பெனினால, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால மாறி இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, சென்னையை சேர்ந்த ஒரு டாக்டர் ஆக்சுவலி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்து போயிடுறாரு. ஸோ அவரோட ஒய்ஃப் வந்து பீரோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்துருக்காங்க. பண்ணிட்டு அவர் வந்து இந்த ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, அது ஷேர் சர்டிஃபிகேட்லாம் தெரியாது அவங்களுக்கு. அந்த ஒய்ஃப் வந்து உடனே அந்த ஒரு பிரான்ச் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டாக் செக்யூரிட்டி, ஓகே, கோட்டாக் பேங்க் கால் பண்ணியிருக்காங்க. கோட்டாக் மஹிந்திரா பேங்க்லேருந்து ஒரு ஏஜென்ட் வந்து வந்திருக்காரு. சார் இந்த மாதிரி நான் பீரோ க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 7 lakh வந்து கடன் இருக்குது. எப்படியாவது நாங்கள் இந்த கடனை அடைக்கணும். இது சம் டெபாசிட் ஸ்லிப் மாதிரி, நம்ம டெபாசிட் பண்ணால் நமக்கு டெபாசிட் ஸ்லிப் தருவாங்க இல்லையா, ஃபிக்ஸடு போட்டால் ஒரு பாண்ட் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் சார் இருக்குது. இதுக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு தெரியல, ரொம்ப வருஷமாக இருக்குது. மேபி இன்ட்ரெஸ்ட் நிறையா வந்திருக்கும். ஃபிக்ஸட்னால எவ்ரி மந்த் இன்ட்ரெஸ்ட் நிறைய சேர்ந்துருக்கும். எவ்வளோ வருதோ வேல்யூ பார்த்துட்டு சொல்லுங்கள் சார், எனக்கு நிறைய கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பிரான்ச் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மேனேஜர். அவர் என்ன பண்ணுறாருன்னா பேங்க்குக்கு போயிட்டு அதை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டார். நியூ ஸ்டாஃப், மேனேஜர் கிடையாது, நியூ ஸ்டாஃப். அவர் மேனேஜர் கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஆல்மோஸ்ட் டே எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவர் ஆஃபீஸில் என்டர் ஆகும்போது அவர் எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. இவருக்கு சுத்தமாக புரியல, நியூ ஸ்டாஃப் அவர், ஒன்றுமே புரியல. சார் ஏன் சார் அப்படின்னு கேட்கும்போது, நீ எடுத்துகிட்டு வந்தது டெபாசிட் ஸ்லிப் கிடையாது, அது ஒரு ஷேர் சர்டிஃபிகேட்டு, இனி அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டில் அவர் எந்த கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்காரு அப்படின்னா விப்ரோ கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்காரு. ஓகே, ஆல்மோஸ்ட் 2000 அந்த வருஷத்தில் வாங்கியிருக்காரு. ஓகே, 2000 இவர் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2019, சாரி 2000, ஆல்மோஸ்ட் 2020 இந்த பீரியடில் தான் அவர் வந்து அந்த டெபாசிட் ஸ்லிப்பை வந்து அந்த மேம் வந்து அந்த புரோக்கரை, சாரி அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க.
2020 அவர் வாங்கியிருக்காரு. எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காருன்னு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 100 ஷேர் என்னமோ வாங்கியிருக்காரு போல. ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 ருபீஸுக்கு விப்ரோ கம்பெனிஸோட ஷேர்ஸ்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. 2020 அதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ்ஸிங் சொல்லுங்க. 2020 ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்ல அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கும்? 10,000 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ யாரு க்ளோஸாக கண்டுபிடிக்கீங்கன்னு பார்க்கணும். க்ரோஸ், ஓகே. க்ரோஸ். ஸோ யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க? எவ்வளோ இருக்கலாம் அமௌண்ட்? 10,000 தான் பண்ணியிருக்காரு. 20 lakhs, ஓகே, நல்ல கெஸ். 20 lakhs, ஓகே. 1 lakh, more than 50 lakhs, ஓகே. ஸோ அதர்ஸ், எனி கெஸ்? அந்த ஷேருடைய இன்னைக்கியோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதாவது 2020 ஆல்மோஸ்ட் 90 lakh ருபீஸ். அந்த மேடம்க்கு இருந்தது ஆல்மோஸ்ட் 8 to 9 lakh ருபீஸ், சாரி 7 to 8 lakh ருபீஸ் தான் கடனாக இருந்தது. அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அப்பவே விப்ரோ கம்பெனி ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும் தெரிஞ்சு அவர் வாங்கி வச்சதுதான். அவர் தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாம வாங்கினாரா தெரியல. பட் அதோட ஷேரோட வேல்யூ என்ன இருக்கு, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 1980 ஆல்மோஸ்ட் 1980 விப்ரோ கம்பெனியோட ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கலாம்? 2025 இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கலாம்? யாராவது கெஸ் பண்ணுங்க. விப்ரோ கம்பெனி மேபி நம்ம பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ யாராவது தெரிஞ்சோ தெரியாம வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கலாம்? க்ரோஸ், ஓகே. ஸோ ஹவு மெனி க்ரோஸ்? 25 lakhs, ஓகே. மோர் தேன் 1.5 C. அதர்ஸ், ஸோ கெஸ் பண்ணுங்க எவ்வளோ இருக்கலாம்? 10 crore, ஓகே. இன்னைக்கு அதோட விப்ரோ கம்பெனியோட வேல்யூ 1,2,0,0. 1200 கோடி. சார் எப்படி சார் இது பாசிபிள்? 10,000 ருபீஸ் இருந்த ஸ்டாக் எப்படி 1200 கோடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், அப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, போனஸா நிறைய ஷேர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி கிட்ட எப்பெல்லாம் அதிகமான பணம் இருக்கோ அதை வந்து போனஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிப்போம். 1:1, ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் அடிஷனல். அப்போ உங்ககிட்ட 100 ஷேர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 1:1 போனஸ் ஷேர் கொடுத்தாங்கன்னா உங்ககிட்ட 200 ஷேர் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன இருக்கு, மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்த கம்பெனி எவ்ரி 5 இயர்ஸுக்கு இந்த போனஸ் மறக்காம கொடுத்துட்றாங்க, 4 to 5 இயர்ஸ்க்கு. அதனால தான் இந்த கம்பெனியோட வேல்யூ 1200 கோடி ரூபாய். இந்த கம்பெனி மட்டுமே இல்லை, நம்ம எடுத்துக்கலாம்னா மாருதி சுசுகி, இன்னும் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்ல பார்ப்போம். நிறைய கம்பெனிஸ் பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் இருக்கு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஊர்ல அதிகமாக ஓடின கார் இது மாருதி சுசுகி. மேபி அந்த டைம்ல நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது கெஸ் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லா மாருதி கார் தான் ஓடுது, இந்த மாருதி கார்ல கொஞ்சம் ஒரு ஷேர் ஒரு 1000 ரூபாய் 1000க்கோ 2000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மாருதி சுசுகியோட ஷேர்ஸோட வேல்யூ வந்து வேற. சேம் மஹிந்திராவுக்கும் அதே தான். கரெக்டா? ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். நல்ல கம்பெனிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளோட மணி வந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது பெஸ்ட் லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ கம்பெனில அந்த டாக்டர் வாங்க, இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் இது. ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதோட பேரண்ட்ஸ் யாரோ வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 11 லட்சம் ரூபாய். பீரோல தூங்கிட்டு இருந்த அந்த ஷேர்ஸ் வீடியோ எடுத்து பார்க்கும்போது இன்னையோட வேல்யூ வந்து புரிஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்போ ஒன்றுக்குமே அதாவது ஒரு பெரிய வேல்யூ இருக்கிற கம்பெனியே கிடையாது. இன்னைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எவ்வளவோ க்ரோ ஆயிருக்கு. ரிலையன்ஸ்ல இல்லாத ப்ராடக்ட் இல்லை. பெட்ரோலியம்ல இருக்காங்க, கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க, ரிலையன்ஸ் ஜியோ இருக்கு, ரிலையன்ஸ் சினிமா இருக்கு, ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு, இன்னைக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் இருக்கு. எல்லா பிஸ்னஸ்லயும் இப்போ ரிலையன்ஸ் வந்து வந்துட்டாங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேபி இன்னுமே நெக்ஸ்ட் 4 or 5 இயர்ஸ் இன்னுமே கூட டெவலப் ஆகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்போவுமே ஹையர் பொட்டன்ஷியல் வந்து இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே மார்க்கெட்ல இருக்கணும், பெஸ்ட் கம்பெனிஸா வாங்கி வாங்கி நம்ம போடணும். ஓகே. ஸோ நம்ம இந்த செஷன் பத்தி இந்த லாங் டேர்ம் பத்தி பார்த்தோம். ஃபர்தரா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்விங் ட்ரேடிங் மந்த்லி எப்படி நம்ம சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் இன்கம் பண்ண முடியும், தென் மந்த்லி ஸ்விங் ட்ரேட், வீக்லி ஸ்விங் ட்ரேட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே ஃபர்தர் கிளாஸஸ்ல டீடைல்டா நாம பார்க்க போறோம். கிளியர்? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி இந்த ஷேர் ஹோல்டிங் ஒர்க் ஆகுது, கம்பெனிக்கு என்ன கிடைக்குது, இன் ரிட்டன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். எப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம். நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்னா என்ன, செக்டார் இண்டெக்ஸ்னா என்ன, மார்க்கெட் கேப் இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ஸ்டாக்ஸை எங்க பார்க்கலாங்கிற விஷயமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் யார் ரெகுலேட் பண்றாங்க, ஸோ சிடிஎஸ்எல்னா என்ன, என்எஸ்டிஎல்னா என்னன்னு பார்த்தோம். ஷேர் சர்டிஃபிகேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் 2 types ஆஃப் புரோக்கர்ஸ் பற்றி பார்த்தோம். கிளியர் எவ்ரி ஒன்? கிளியரா? ஓகே, கிளியர்? எஸ். ஓகே. ஸோ ஃபர்தரா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்
ஸோ நான் என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேங்கிற விஷயம் கூட நான் நிறைய விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபர்தர் என் கூட கனெக்டட்ல இருங்க. நிறைய விஷயம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த ஷேர்ஸ் வாங்குறாங்கிற விஷயம் நிறைய டேட்டாஸ் வந்து சிம்பிளாகவே எடுத்து நான் உங்களுக்கு காட்ட முடியும். நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பெஸ்ட் கம்பெனிஸோட ஷேர்ஸை நம்மளால ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, அது எல்லாமே நாம தமிழில் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ கிளியர்? ஓகே ஆல். ஸோ டவுட்ஸ் இல்லைனா தேங்க்யூ. ஸோ டவுட்ஸ் இல்லைனா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ குட் நைட், டேக் கேர். ஃபர்தராக நம்ம நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெக்கார்டட் செஷன் வந்து நான் உங்களுக்கு மெயிலுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு மார்னிங் ஷேர் ஆகும். ஸோ நாளையிலேருந்து செஷன் முடிஞ்சு ½ அன் ஹவர்லேயே உங்கள் மெயிலுக்கு வந்து. ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல். ஹேவ் ஏ குட் ஸ்லீப், குட் நைட், டேக் கேர்.